ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே நம்ம பெரியவாளை பற்றி சொல்லாமல் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரு குட்டி அனுபவம். பெரியவாளை பார்க்குறதுக்கு ஒரு தொண்டர் வரிசையாக நிறைய தொண்டர் நிற்கிறாங்க. அதில் ஒரு தொண்டர் பெரிய கோடீஸ்வரர். அதில் பக்கத்தில் அவர் பக்கத்தில் இருக்கிற தொண்டர் கஷ்டப்படுறாங்க. அப்போ எப்பொழுதுமே பெரியவாட்ட இருக்கிற ஒரு சுபாவம், இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இவங்களை கோர்த்து விட்டுருவார். எப்பொழுதுமே வாங்கி தொண்டுள்ளம் படைத்தவர். நம்ம பெரியவா கிட்ட போனோம் ஒரு உதவின்னா எப்படியாவது வாங்கி கொடுத்து வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார். கையில் கொடுத்து தான் அனுப்புவார். அவரோட பழக்கம், நம்ம பெரியவாளோட பழக்கம். அப்போ பாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியவா அப்படிங்கிற. நீ ரொம்ப கஷ்டப்படுறா, இவாளுக்கு நீ உதவி பண்ணு, ஓகேவா? பெரியவா சொன்னால் அப்பையிலே கிடையாது. ஆட்டும் பெரியவா, நான் கொடுத்துட்றேன், நம்ம ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போய் கொடுத்து அனுப்பு அப்படின்னு. சரி பெரியவா அப்படின்னு இந்த கஷ்டப்படுறவர்கிட்ட பெரியவா சொல்கிறேன், நீ போய் ஆற்றுல போய் வாங்கிட்டு இது பண்ண ஆக வேண்டிய காரியத்தை பெரியவா. இவருக்கு தேவை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, அதான் 5000. ஆனால் பெரியவா என்ன தான் நடக்குதுன்னு தெரியாத மாதிரியே எப்பொழுதுமே இருப்பாள் நம்ம குருநாதர். அப்படிங்கிறப்ப நீ போப்பா ஆற்றுக்கு என்ன கொடுக்குறாலோ வாங்கிட்டு. உடனே இந்த கஷ்டப்படுறவர் சொல்கிறார், அவர் என்ன கொடுக்குறாரோ நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லிவிட்டு நான் ஆற்றுக்கு போகிறேன் பெரியவா அப்படி. இவர் போகிறார். 2 சீட்டு எழுதி பெரியவா முன்னாடி குலுக்கி போட்டு அதில் என்ன வருதோ இவருக்கு கொடுப்போம்னு சொல்லாமல் குளிக்கு போடுறார். அதில் 500ன்னு வந்தது. 500 ரூபாய் இருந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட கஷ்டப்படுறவர்கிட்ட கொடுத்துட்டு, ஒரு காஃபி வேணுமான்னு கேட்கல, தூத்தம் வேணுமான்னு கேட்கல, போயிட்டு வரியாப்பா அப்படிங்கிற. ஆட்டும் சார் போயிட்டு வரேன். பெரியவாட்டை வருவாரா? போனியா? போனேன் பெரியவா. கொடுத்தாளா? வாங்கினேன் பெரியவா, இந்தாங்கோ. என்ன 500 ரூபா நீட்டுறியே? 500 ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறா. பெரியவாளுக்கு தெரியும், ஆனால் இவர் வாயில் என்ன வருதுன்னு பார்க்குறதுக்காண்டி. பெரியவா நான் போனேன் பெரியவா, 2 சீட்டு எழுதி குலுக்கி போட்டார். அதில் இந்த பண்ணு அந்த இன்னொரு சீட்டில் என்ன போட்டிருக்கான் அப்படின்னு தெரியல பெரியவா. ஆனால் 500 ரூபா கொடுத்தார். எதுவும் சாப்பிட்டு வந்தியா? இல்லையே பெரியவா, எதுவும் கொடுக்கல பெரியவா அப்படிங்க. சரி ஓகே, நீ நில்லு, வெயிட் பண்ணு, நான் சீடரை விட்டு அந்த பெரிய பணக்காரரை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். கொடுத்தியாப்பா? ஆற்றுக்கு வந்தானா? எதுவும் ஆகாரமெல்லாம் கொடுத்தியா ஏதாவது அப்படிங்க. இல்லை பெரியவா, எதுவும் கொடுக்கல. நீ இன்றைக்கி ரொம்ப பிஸியோ அப்படிங்க. இல்லை பெரியவா, அதெல்லாம் இல்லையே பெரியவா, நீங்கள் கொடுக்க சொன்னதை நான் கொடுத்தேன். 500 ரூபா கொடுத்துருக்கியேப்பா, இன்னொரு சீட்டில் என்ன சீட்டு எழுதிக்கு போடுறதெல்லாம் உனக்கு அனுபவமா அப்படிங்கிற. இல்லை பெரியவா, எனக்கு போட்டேன், ஏதோ தோணினது. இன்னொன்று இல்லை, என்ன எழுதி போட்டால் 1000ன்னு எழுதி போட்டேன் பெரியவா. 500 1000 தான தர்ப்பம் பண்ணுறதுக்கு எழுதி போடுவாளா யாராவது? மனப்பூர்வமாக ஒருத்தருக்கு தொண்டு கொடுக்குறேன், இதுவாக கொடுக்குறேன், அதுக்கு போய் சீட்டு எழுதி போட்டிருக்கியே அப்படிங்கிற பெரியவா. ஒன்றுமே ஒரு முடிவு கூட எடுக்க முடியலை. ஒரு 10வது படிக்கிற குழந்த அடுத்தது +2 படிக்கிற குழந்த அடுத்து என்ன போகணும் காலேஜுக்கு அப்படின்னு தடுமாற்றமாக இருந்ததுன்னா இதுவா அதுவான்னு கேட்கலாம். அதுவுமே ஒரு தடவை தான் போடணும், 3-4 தடவை போட்டால் அது தப்பு. ரொம்ப தீர்க்க முடியாதது அப்படின்னா சீட்டு எழுதி போடுவாள். இதுக்கு போய் தான தர்மத்துக்கு போய் சீட்டு எழுதி போட்டிருக்கே, இது முட்டாள்தனமானது இல்லவா அப்படிங்க. மன்னிச்சுக்கோங்க பெரியவாங்க. சரி, நீ 500 ரூபா கொடுத்துருக்க, நான் உங்ககிட்ட சொன்னது 5000 ரூபாய் உனக்கு தேவைப்படுறது, தான தர்மம் பண்ணணும்னு நீ முடிவு எடுத்துட்ட, அது ஏன் 500? நீ முழுவதுமே அவனுக்கு கூட உதவி அப்படின்னு. ஆட்டும் பெரியவா, நான் கொடுக்குறேன் பெரியவா. ஒன்று கிடுகிடுன்னு வேர்த்து போச்சு. பெரியவா சொல்கிறப்ப இந்த தொண்டருக்கு என்ன செய்யணும்னே தெரில. அப்படியே 5000 ரூபாய் எடுத்து இந்த கொடுத்துட்றாரு. உன்னோக்கு சந்தோஷம் தானப்பா அப்படின்னு. சந்தோஷம் ஐயா அப்படின்னு அப்படி சந்தோஷம் குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உளர்றாரு. என்ன சொல்கிறதுனே தெரில. சேவிக்கிறார், கண்ணில் ஒத்திக்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த 5000 ரூபா ரொம்ப எமர்ஜென்சி. ஆனால் பெரியவா வாங்கி கொடுத்துட்டார். அவருக்கு கையும் உடலை காலும் உடலை. ரொம்ப நன்றி பெரியவா அப்படின்ட்டு.
பெரியவா சீட்டு எழுதி போடுறத சூட்சமமாக இது ஒரு விளையாட்டாக விளையாடி திருவிளையாடல் பண்ணியிருக்கா. போடுங்கோ, ஆனால் தீர்க்க முடியாத உன்னால் முடிவை எடுக்க முடியலை அப்படின்னா ஒரு தடவை சொல்லியிருக்கார். இவர் தொட்டதுக்கெல்லாம் சீட்டு எழுதி போடுவாராம். அந்த பழக்கத்தை மாற்றணுங்கிறதுனால இது ஒரு திருவிளையாடல் பண்ணியிருக்கார் நம்ம பெரியப்பா. ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர். நமஸ்காரம்.